அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வல்லினம் மிகா இடங்கள் வீடியோ 2வது. இந்த வீடியோ பதிவில் வல்லினம் எங்கெல்லாம் மிகக்கூடாது என்பதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்கள் நிலைமொழியில் இருந்து வருமொழியில் க, ச, த, ப, கசதப இந்த 4 எழுத்து வரிசை முதலெழுத்தாக வறுமையில் வந்து இரண்டும் சேரும் பொழுது வல்லினமை பயன்படுத்துதல் கூடாது. வல்லினமை இந்த இடத்துல கண்டிப்பாக போடக்கூடாது. அப்போ நான் எப்படி எழுதணும்? அன்று ப்ளஸ் சொன்னார், அன்று சொன்னார். என்று ப்ளஸ் தருவார், என்று தருவார். அவராவது ப்ளஸ் தருவதாவது, அவராவது தருவதாவது. யாரடா சொல், ஏனடி செல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார்? அப்படியா, போன்ற, அடி, அடா, ஆவது, என்று, அன்று. இந்த சொற்கள் எங்கே இருக்குது? நிலைமொழியில் இருக்குது. வறுமொழியில் சொற்கள் பாரு, சொன்னார், தருவார், தருவதாவது, சொல், செல்கிறாய், கவிஞர். இதில் எது ஆரம்பிச்சிருக்கு? இந்த காசாத வரிசையில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 2 எழுத்தையும் சேர்க்கும் பொழுது, 2 சொற்களையும் சேர்க்கும் பொழுது அந்த இடத்தில் வல்லினமை பயன்படுத்துதல் கூடாது. அடுத்தது, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய. இந்த சொற்கள் எல்லாம் நிலைமொழியில் நிற்க வருமொழியினுடைய முதல் எழுத்து முன்பு சொன்ன மாதிரி கசதப வரிசையில் ஆரம்பித்தாலும் நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது வல்லினமை கண்டிப்பாக இடதல் கூடாது. ஏன் கூடாது? அவ்வளவு ப்ளஸ் பெரியது, அவ்வளவு பெரியது. அத்தனை ப்ளஸ் சிறியது, அத்தனை சிறியது. அவ்வாறு ப்ளஸ் பேசினான், அவ்வாறு பேசினான். அத்தகைய ப்ளஸ் பாடங்கள், அத்தகைய பாடங்கள். அப்போதைய ப்ளஸ் பேச்சு, அப்போதைய பேச்சு. அப்படிப்பட்ட ப்ளஸ் காட்சி, அப்படிப்பட்ட காட்சி. நேற்றைய சண்டை, நேற்றைய ப்ளஸ் சண்டை, நேற்றைய சண்டை. இதில் நிலைமொழியெலாம் வட்டமிடு. இப்போ நிலைமொழிலாம் சொல்லு, பதில் நிலைமொழி இது. அவ்வளவு, அத்தனைய, அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட, நேற்றைய சொல்லியிருக்கோமா? இந்த சொற்கள்லாம் நிலைமொழியில் இருந்து வறுமையில் காசதப, பே, சி, பே, பா, பே, கா, ச. இந்த காசதப வரிசையில் ஒரு எழுத்துக்கள் இருக்கா? அப்போ இரண்டும் சேரும்பொழுது அந்த இடத்துல வல்லினமையை நாம் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது, 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. முன்னாடி சொல்லியிருக்கோம், வேற்றுமைகள் மொத்தம் 8. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 8வது வேற்றுமை விழி வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. 2 முதல் 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபுகள் உண்டு. ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண். புரியுதாப்பா? அப்போ 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. பாரு, நிலைமொழியில் 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடராக இருந்துச்சுன்னா அதில் வல்லினம் மிகாது. என்னோடு ப்ளஸ் சேர், என்னோடு சேர். ஒடு, ஓடு வேற்றுமை, ஓடு 3ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை உருபு. இருந்து 3ஆம் வேற்றுமை விரி, மரத்தில் இருந்து. 6ஆம் வேற்றுமை அது, குரங்கினது. அப்போ ஓடு, இருந்து, அது, இதெல்லாம் 6ஆம் வேற்றுமைகள். எங்கே இருக்குது? நிலைமொழியில் இருக்குது. வருமொழியில் காசதப, சேர், சே, பா, கு இருக்குது. சேர், பரி, குட்டி. அப்போ ரெண்டுமே சேரும்போது அதில் வல்லினமை நாம் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும் இதெல்லாம். அடுத்தது, இரண்டாம், மூன்றாம்,
நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகை. பத்தியா, தாய் சேய் அந்த இடத்துல உண்மையினுடைய இடைச்சொல் மறைஞ்சு வந்திருக்கு, தாயும் செய்யும். அப்போ உண்மையினுடைய இடைச்சொல் மறைஞ்சது உண்மை தொகை. இப்போ வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா வேற்றுமை தொகை. அப்போ இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தமிழ் ப்ளஸ் படி, கை ப்ளஸ் தட்டு, வீடு ப்ளஸ் சென்றால், கரை ப்ளஸ் பாய்ந்தான். தமிழ் ப்ளஸ் படின்னு அர்த்தப்படி என்னத்தை படிக்கணும்? தமிழை படி. அந்த இடத்துல வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ வேற்றுமை தொகை. எத்தனை வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ தமிழ் ப்ளஸ் படி, தமிழை படிங்கிறதுல ஐ மறைஞ்சு என்ன இருக்கு? தமிழ் ப்ளஸ் படிங்கிறது. அப்போ ஐ மறைஞ்சா அது என்ன? ஐ மறைஞ்சிருக்கா? அடுத்தது கையால் தட்டு, ஆள் மறைஞ்சிருக்கு. வீட்டிற்கு சென்றான், கூ மறைஞ்சிருக்கு. கரையிலிருந்து பாய்ந்தான், எது மறைஞ்சிருக்கு? இருந்து மறைஞ்சிருக்கு. இதில் எத்தனாம் வேற்றுமை உறுப்பு? ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, ஆள் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, கூ நான்காம் வேற்றுமை உறுப்பு, இருந்து ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. இந்த வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல வெளிப்படையாக வந்திருக்கா, மறைஞ்சு வந்திருக்கா? மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்து அதுக்கு பேர் என்னது? தொகை. என்ன மறைஞ்சு வந்திருக்கு? வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ அது என்ன தொகை? வேற்றுமை தொகை. அப்போ வேற்றுமை தொகையில் எத்தனை வேற்றுமை மறைஞ்சுதாக்க? இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அப்போ தமிழ் ப்ளஸ் படி, தமிழ் படி, கை ப்ளஸ் தட்டு, கைத்தட்டு, வீடு ப்ளஸ் சென்றான், வீடு சென்றான், கரை ப்ளஸ் பாய்ந்தான், கரை பாய்ந்தான். அப்படி தான் நம்ம எழுதணும். அடுத்தது நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. நிலைமொழியில் உயர்திணை சொல்லிருந்து வறுமொழியில் காசா தப பரிசையில் வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காது? வல்லினம் மிகாது. தலைவி ப்ளஸ் கூற்று, தலைவி உயர்திணை, தொண்டர் உயர்திணை, தலைவி கூற்று, தொண்டர் ப்ளஸ் படை, தொண்டர் படை. இப்படிதான் சொல்லணும். அடுத்தது உரிச்சொற்களில் சால தவ தட குழ அதில் பார்த்தோம். என்னும் உரிச்சொற்களை தவிர மீதி இருக்கக்கூடிய உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது. எப்படி 8 10 என்கூடிய எண்ணு பெயர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எண்ணு பெயர்களில் வல்லினமை மிகாதோ அதுபோல சால தவ தட குழ இந்த 4 உரிச்சொற்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். மீதி இருக்கக்கூடிய உரிச்சொற்கள் நிலைமொழியில் வந்து வறுமையில் காசாதவ வரிசையில் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. உரு ப்ளஸ் பொருள், உரு பொருள், நனி ப்ளஸ் தின்றான், நனி தின்றான், கடி ப்ளஸ் காவல், கடி காவல். அப்படி தான் எழுதணும். இப்போ இந்த சால தவ தடக்குழ இது மட்டும் நிலைமையிலிருந்து வறுமையில் காசாதவ வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். மீதி இருக்கக்கூடிய எந்த உரிச்சொல் வந்தாலும் அந்த இடத்துல வல்லினமை மிகாது. அடுத்தது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் என்றால் என்னது? ஒரு சொல் 2 3 முறை அடிக்க வந்து பிரித்தால் பொருள் தரும், அது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி, கிளவி என்றால் சொல், கிளவி என்றது சொல். இரட்டை கிளவினா 2 சொல். அப்போ 2 சொற்களாக மட்டும்தான் வரும், பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி. புரியுதப்பா? இப்போ பார் பார் இது அடுக்கு தொடர். அந்த இடத்துல வல்லினமை மிகுதல் கூடாது. சலசல அது இரட்டை கிளவி, அந்த இடத்துல வல்லினமை மிகக்கூடாது. தாத்தா என்ன தொடர்? தாத்தா எப்படி பிரிப்ப? தா ப்ளஸ் தானு பிரிக்கலாம். இப்போ தான தருதல், தானா தருதல், அப்போ பொருள் தருதல். அப்போ அடுக்கு தொடர். இப்போ இந்த அடுக்கு தொடர் என்ன செய்யக்கூடாது? வல்லினமை மிக கூடாது. அப்படி மீறி வல்லினமை மிகுதுன்னா அது என்ன ஆகிடும்? தாத்தாங்களுடைய பொருள் இங்கே தா வந்துருக்கா, தாத்தாவாக ஆகிடும். இப்போ என்ன செய்யக்கூடாது? அடுக்கு தொடர்லையும் சரி இரட்டை கிளவியிலையும் சரி வல்லினமையை நாம் பயன்படுத்துதல் கூடாது. அடுத்தது கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி. கல் விகுதி என்றால் இறுதி. கல் என்பது இதோட விகுதினா அஃறினுடைய பன்மை விகுதி. சில சொற்களோடு கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும் பொழுது வல்லினமை மிகாது. கருத்து, கருத்து ப்ளஸ் கல், கருத்துகள் தான், கருத்துக்கள் கிடையாது, கருத்துக்கள் தான் எழுதணும், கருத்துக்கள் தான் எழுதணும். இப்போ வாழ்த்துக்கள் எப்படி எழுதணும்? கல்விக்கு சேர்க்கக்கூடாது. வாழ்த்து ப்ளஸ் கல் என்ன எழுதணும்? வாழ்த்துகள் தான் எழுதணும். வாழ்த்துக்கல்லுன்னு எழுதக்கூடாது. வாழ்த்துகள் தான் எழுதணும். வாழ்த்துக்கள் இக்கு போடக்கூடாது. வல்லினமை மிகாது. அடுத்தது நல்லா கவனி.
ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் 40க்கு மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சொன்னோம். ஓரெழுத்து ஒரு மொழி நிலைமொழியிலிருந்து வறுமையில் காசாதவை வந்துன்னா வள்ளி நம்பிக்கைன்னு சொன்னோம். ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழியில் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாக வரா. அவற்றோடு கல்விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. இந்த ஐகார வரிசை என்ன சொன்னோம்? இப்பு ப்ளஸ் ஐ. இந்த ஐகார வரிசை இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியோட கல்விகுதி சேரும் பொழுது வல்லினமை மிகாது. பை ப்ளஸ் கல் பைகள், கை ப்ளஸ் கை கைகள். நீ எழுதின அப்படி இருக்கும் வல்லினமை விட்டா கை ப்ளஸ் கை கல் கைக்கல் ஆகிடும். இப்போ வல்லினமை போடக்கூடாது.